இந்த எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சு வந்தால் அவர் என்ன நினைக்கிறார், தொங்கு சட்டசபை ஏற்படும். தொங்கு சட்டசபை ஏற்படுறப்ப நமக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்குறோம். நம்ம ஒரு டிமாண்ட் வைப்போம். என்ன டிமாண்ட்? துணை முதலமைச்சர் ஒன்று கொடுங்க. திருமாவளவன் ஏன் இப்போ சிதம்பரத்துடைய எம்பியாக இருந்தவர் ஏன் மாநில அரசுக்கு திரும்புகிறாருன்னா, தன்னுடைய கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கையை விட்டு போய் கொண்டிருக்கிறன்றதை அவர் இப்போ தான் அலர்ட் ஆகிறாரு. திமுகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தான் திருமாவளவன் தன் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறாரு. என்ன காரணம் தெரியுமா? பேரு விடுதலை கட்சி, ஆனால் இருக்கிற எம்எல்ஏலாம் யாருக்கு பற்றி பேசுகிறாங்க, எந்த சிந்தனை நோக்கி நகர்றாங்க, யாரை அதிகமாக புகழ்கிறாங்க, யார் பின்னாடி போகிறாங்க? திமுக பின்னாடி போகிறாங்க. என்றைக்கு தன்னுடைய மகளுடைய நிச்சயதார்த்த பத்திரிகையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கார்கே ஃபோட்டோ போடாமல் ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ போட்டவரோ அப்பயே ராகுல் காந்தி உஷாராகி விட்டார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 10 சீட்டு கொடுக்கப்பட்டது, மிகப்பெரிய பணம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி திமுகவுடைய அறுவடையாகவே பிரேமலதா மாதிரி ஒவ்வொரு மேடையிலும் ஏன் கத்துறாங்க? திமுக ஜெயிக்கணும்னு ஏன் கத்துறாங்க? நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவரிக்க பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 8 தொகுதியில் களம் காண்றாரு. விசிகா சாப்பில் விசிகால காட்டுமன்னார் தொகுதியில் பர்டிகுலர் அவர் இந்த தேர்தலில் களம் வர்றதுக்கான காரணம் என்ன? அவர் சொல்கிற விஷயம் பாஜக உள்ள வந்துன்ற விஷயங்களை அவர் திருப்பி சொல்கிறாரு. பாஜக எதிர்ப்புனால திருமாவளவன் களம் காண்றாரா, இல்லை திமுக ஒழுங்காக வேலை பார்க்கல, இதுக்கப்புறமா அவங்க எம்எல்ஏவையும் கட்சியும் காப்பாற்றணுன்றதுக்காக திரும்ப களம் காண்றாரா? இல்லை, திருமாவளவன் ஒரு செய்கையை பார்த்து தான் தன் நிலைப்பாடை மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். திருமாவளவன் கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். ராகுல் காந்தியை பார்த்து தான் தன் நிலைப்பாடை திருமாவளவன் மாற்றிருக்காரு. என்னென்னா, இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இந்த சீட்டு பங்கீடுக்கான பிரச்சனைகள் போயிட்டு உங்களுக்கே தெரியும். அப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணுன்றப்ப காங்கிரஸுக்கு டிஎம்கே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் ராஜ்யசபா சீட்டு கேட்குறீங்க, கொடுக்குறோம், ஆனால் பிரவீன் சக்கரவர்த்திக்கு நாங்கள் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு வச்சோம்னா ராகுல் காந்திட்டு இந்த விஷயம் போகுது. எங்களுக்கான கேண்டிடேட் நாங்கள் தானே தேர்ந்தெடுக்கிறோம், நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு ப்ரெஷர் போகிறப்ப தான் ராகுல் காந்தி யாருக்கும் பரிச்சயம் இல்லாத, யாருக்கும் தெரியாத, உள்ளூரில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாத கிறிஸ்டோஃபர் திலக்கை திருச்சியிலேருந்து வேட்பாளராக கொண்டு வர்றார். அது ஏன் ராகுல் காந்தி கொண்டு வர்றாருன்னா, நாம் தேர்ந்தெடுக்கிற ஆள் திமுக ஓரியன்டான காங்கிரஸ் ஆளாக இல்லாமல் காங்கிரஸுக்காக வேலை செய்கிற, காங்கிரஸ் அனுதாபியாக, காங்கிரஸுக்காக குரல் கொடுக்குற, காங்கிரஸினுடைய உண்மையான காங்கிரஸ் லீடராக இருக்கணும் அப்படின்றத ராகுல் காந்தி முடிவு பண்ணிட்டார். இப்போ கூட நீங்கள் தேர்தல் லிஸ்ட்டு வந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுமுகங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களாம் நேரடியாக காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் ஜி.கே. மணி அவர்களுடைய அது தனியாக பேசுவோம், பெண்ணகரம் அது தனி ட்ராக். அது இப்போ இவங்களுக்கு கூட இந்த சிங்காநல்லூர் கூட ஒரு லேடி கொடுத்துருக்காங்க, மக்கள் நீதி மையத்திலேருந்து இன்னொரு பையன் 28 வயசு பையன் கொடுத்துருக்காங்க. இவங்களாம் ராகுல் காந்தியை நேரடியாக இவங்களாம் தேர்ந்தெடுத்த காங்கிரஸ்காரராக இருப்பாங்கன்னு நினைக்கிறார். இதை தான் திருமாவளவன் உள்வாங்கிறார். ஏன்னா பேரு விடுதலை கட்சி, ஆனால் இருக்கிற எம்எல்ஏலாம் யாருக்கு பற்றி பேசுகிறாங்க, எந்த சிந்தனை நோக்கி நகர்றாங்க, யாரை அதிகமாக புகழ்கிறாங்க, யார் பின்னாடி போகிறாங்க? திமுக பின்னாடி போகிறாங்க. நீங்கள் ஆளுநர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகளுடைய பட்டியலினம் முன்னேற்றத்துக்கு பேசினதை விட திராவிட சிந்தாந்தத்தை பேசினது தான் அதிகம். பாலாஜி அவர்களும் அதே தான். பாலாஜிக்கு ஏற்கனவே இந்த ஹெலிகாப்டர் பறக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பூட்டு போட்டு வந்தார்னு சொல்லி பயங்கர பிரச்சனையில் அவர் மாட்டினார், தனி கதை. பனையூர் பாபு அதே தான். இவர்கள் எல்லாம் திமுகவிற்கிட்ட செட்டில் ஆகிட்டு திமுக ஓரியன்டாக பீப்புளாக போகிறாங்க. நாளைக்கு இந்த கட்சியை 2ஆக பிளந்தால் ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாம் திமுக போனால் நம்ம அரசியல் அனாதைக்கப்படும். குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஆகிடும். நீங்கள் அன்புமணி அவர்கள் உள்ளே வந்தார். ஆமாம் ஆமாம், தேமுதிமுக கதை தனி கதை, அது சூப்பர் கதை, அதையும் சொல்கிறேன் நான். அது அப்போ திரும்ப நினைக்கிறாருன்னா, இப்போ நம்ம எம்பி ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம கட்சியை உயிர் போட வச்சுக்கணும். நம்ம கட்சி இருந்தால் தானே எல்லாமே எம்எல்ஏ எம்பி. கட்சியே இல்லைன்னா அப்போ என்ன நினைக்கிறாரு, இந்த எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சு வந்தால் அவர் என்ன நினைக்கிறார், தொங்கு சட்டசபை ஏற்படும். தொங்கு சட்டசபை ஏற்படுறப்ப நமக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்குறோம். நம்ம ஒரு டிமாண்ட் வைப்போம். என்ன டிமாண்ட்? துணை முதலமைச்சர் ஒன்று கொடுங்க. பட்டியலின சகோதரர்களுக்கும் துணை முதலமைச்சர் கொடுங்க. எல்லா இதுலையும் கொடுக்குறாங்களே, பட்டியலின சகோதரர்களுக்கு ஒன்று, வன்னியர்களுக்கு ஒன்று, ஒரு ஜாதி ரீதியாக கொடுக்குறாங்க. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்தார்ல, அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வந்துச்சு. ஆமாம், ரேவந்த் ரெட்டியும் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா தனக்கான எம்எல்ஏக்கள், ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்கள் தன் பேச்சை கேட்கணும்னு திருமாவளவன் நினைக்கிறார்.
தன் பேச்சை கேட்கணும், நான் சொல்கிறத கேட்கணும். இன்னும் ஓப்பனாக உடச்சு சொல்ல, திமுக விலை போகக்கூடாது. தன் பேச்சை கேட்கணுன்றது திமுக விட விலை போகாதவங்கள தான் இருக்கணுன்றத நான் ஆமாம், அதுதான் சொல்கிறேன். திமுகவிடன் விலை போகாதவர்கள் தன் பேச்சை கேட்கணுன்றால் தான் இது நாள் வரையும் தன் குடும்பம் சம்மந்தமான ஆட்களை அவர் அரசியல் கொண்டு வராமல் தன்னுடைய சொந்த அக்கால் மகள் மாலதியை கொண்டு வந்து கள்ளக்குறிச்சியில் நிற்க வைக்கிறார். அதுவும் ஏன் நிற்க வைக்கிறாருன்னு கேளுங்க. அவங்க நின்று ஜெயிச்சு வந்தாங்கன்னா, நாங்கள் வந்து மேயர் பிரியா எப்படி பெண்களுக்கு மேயர் கொடுக்குற மாதிரி துணை முதலமைச்சரை வந்து ஒரு பெண்ணுக்கு தான் கொடுப்போன்னு ஒரு டிமாண்ட் வந்ததுன்னா, அந்த இடத்துல பட்டியலின சகோதரி சேர்ந்த மாலதியை தன் ரத்த சொந்தத்தில் சேஃப் ஜோனில் உட்கார வைக்கணும். வெளியாளை நம்ப திருமாவளவன் தயாராக இல்லை. வழக்கறிஞர் எழுக்கடவுள் கொடுத்துருக்காரு இவர். அது வந்து தலித் எழுமல்லியோட பொண்ணு இப்போ வந்தவங்க. நான் சொல்றது விசிகால் ரொம்ப நாளாக பயணிக்கிறாங்க. இல்லைங்க, அது இருக்கட்டுங்க, எம்எல்ஏ ஆகட்டுங்க. நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே வரலங்க. நான் சொல்கிறது துணை முதலமைச்சர் கான்செப்ட் உள்ள போங்க. நீங்கள் எம்எல்ஏன்ற கான்செப்ட் நிற்கிறீங்க. நான் சொல்கிறது இப்போ திருமாவளவனுக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு 6 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது நடக்குமாலாம் எனக்கு தெரியாது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாய்ப்பு ரொம்ப ஓகே, சும்மா சொல்கிற ஒரு 6 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 6 சீட்டு தேவைன்றப்ப இவங்க கிங் மேக்கர் ஆகிடுவாங்களே. இவங்க கிங் மேக்கர் ஆகிடும் என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க? எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், எங்களோட 6 பேரில் 2 பேருக்கு அமைச்சர் வேணும், ஒரு துணை முதலமைச்சர் வேணும்னு சொல்லி இவங்க டிமாண்ட் பண்ணாங்கன்னா, அப்போ துணை முதலமைச்சர் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் பெண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு முடிவை திமுக எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட பெண் இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா அதையும் ஃபில்ஃபில் பண்ணணும் தான் மாலதி அவர்களே நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பில் தன்னுடைய ரத்த சொந்தம் உட்கார்ந்தா நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்னு திருமாவளவன் நம்புகிறார். எப்படி வையாபுரியை வைகோ நம்பினாரோ, எப்படி வந்து கருணாநிதி வந்து ஸ்டாலின் அவர்களை நம்பினாரோ, ஸ்டாலின் எப்படி உதயநிதி நம்புகிறாரோ, ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு கட்சியும் அது வேற கதை. நான் சொல்கிறது இதுதான் நடக்கிறது. அப்போ இப்போ ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ஐயா கதையும் பேசினா அது தனி கதை. அது உள்ளே போனால் இப்போ நமக்கு நேரம் பத்தாது. திருமாவளவன் ஏன் இப்போ தேசியத்தில் எம்பி சிதம்பரத்தோடைய எம்பியாக இருந்தவர் ஏன் மாநில அரசுக்கு திரும்புகிறார்னா, தன்னுடைய கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கையை விட்டு போய் கொண்டிருக்கிறன்றதை அவர் இப்போ தான் அலர்ட் ஆகிறாரு. இப்போ அவர் எம்பி ஆனவங்களும் என்ன பண்ணிட்டாரு, எம்பி விஷயமாகவே சுற்றிட்டு இருக்கார் டெல்லியில். நாங்கள் தேசிய கட்சி ஆகிட்டோம், அரசு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் பெற்றோம், 8% வாக்கு பெற்றோம், பானை சின்னத்தை பெற்றோம், நாங்கள் கேரளாவில் நிற்கிறோம் பாருங்கள், மகாராஷ்டிராவில் நிற்கிறோம் பாருங்கள், பீகாரில் நிற்கிறோம் பாருங்கள், கர்நாடகாவில் நின்றுருக்கோம் பாருங்கன்னு அவர் இன்னாரா? அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம பெரிய தேசிய கட்சிக்கு ஈக்குவலான வளர்ந்துட்டோன்ற மாதிரி நினச்சி பேஸை விட்டுட்டார். இந்த பேஸை விட்டது தான் ராகுல் காந்தி அந்த பேஸை இப்போ தான் பிடிக்கிறார். ஆஹா, இவ்வளோ நாள் இவனுங்க திமுகவில் இருக்கிறவனுங்க தான் காங்கிரஸ்காரன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க தவிர இவனுங்கெல்லாம் பட்ட பரிவர்த்தனமாக என்னவா இருக்கானுங்க, திமுக காரனாக இருக்கிறானுங்க. இதில் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, செல்வகுமார், பிரவீன் சக்கரவர்த்தி தான் அசல் காங்கிரஸ்காரனாக இருக்கிறான். வேலுமணி முதற்கொண்டு மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? செல்வ பிறந்தைகளாம் யார் சொல்லுங்கள்? சில பேர்லாம் ஒட்டுமொத்த திமுக கார் தானே. வெளியே தானே காங்கிரஸ் பேர் அவர் சொல்லிட்டார். இந்த வாட்டி சூப்பராக சொன்னார் பாரு, ஸ்ரீபந்தூர் தொகுதியில் ஒரு உள்ளே போகலான்னு டக்குன்னு இன்னைக்கு ஒரு டைலாக் விடுறாரு, நான் வந்து ஜெயிச்சுட்டு வந்தோன்னே தமிழ்நாட்டு பிள்ளையாக மாற போகிறேன், நான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி பதவியை நான் ரிசைன் பண்ணி எப்படி 3 வருஷம் முடிய போது இவர் அனுப்ப போகிறாங்க சொல்கிற, ரிசைன் பண்ணுவேன், நான் உங்கள் பிள்ளையாக மாறுறேன். அது ஒரு அரசியல் ஸ்டெண்டு. என்றைக்கு வந்து தன்னுடைய மகளுடைய நிச்சயதார்த்த பத்திரிகையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கார்கே ஃபோட்டோ போடாமல் ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ போட்டவரோ அப்பயே ராகுல் காந்தி உஷாராகி விட்டார். இப்போ இந்த தேன்கூட்டில் கையை வச்சா அது வந்து கொத்தும், கம்முன்னு விட்டு ரிலாக்ஸ், லெட் தம் கோ, பார்க்குற எலெக்ஷன் முடியட்டும்னால ப்ளே பண்ணுறாங்க. ரைட்டா? அதே கான்செப்ட் தான் இப்போ திருமாவளவன் நினைக்கிறாரு. திருமாவளவன் தெளிவாக என்ன நினைக்கிறாரு, கட்சி நம்ம கைக்கூட்ட இருக்கணும், கட்சியை விடக்கூடாது, கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாம் நம்ம கைப்பிடியில் இருக்கணும். இவர் எம்பி ஆகி போனதுனால தான் ஷானவாஸ், பாலாஜி, நம்ம பனையூர் பாபு, இன்னும் எல்லாருமே என்ன ஒரு திமுக காரங்களாம் மாறுறாங்க. இவருடைய லோக்கல்லே இருந்தாங்கன்னா டே டு டே பேஸ் தலைவரை சந்திக்கணும்ல. நீங்கள் இப்போ டெய்லி வந்து தலைவர் வந்து வடபழனியில் இருக்கக்கூடிய திருமாவளவனோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வராருன்னா 8 எம்எல்ஏ அங்கே வருவாங்களா, 5-6 எம்எல்ஏவும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மாவட்டத்தில் டெய்லி வந்து தலைவர் சந்திப்பாங்களா, தலைவர் எங்கள் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை வாங்க, எங்களுக்கு இந்த பஞ்சாயத்து இங்கே இதை பண்ண மாட்டேன்ற அதை பண்ண, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து கொடி ஏற்றுங்க, நீங்கள் இந்த லோக்கல் கலந்துக்கன்னு தலைவரை ஃபுல்லாக மாவட்டத்துக்குள்ளேயும் மாநிலத்துக்குள்ளேயும் சுற்றிக்கிட்டே இருப்பார்ல. எப்பயுமே சுற்றிட்டே தான் இருக்காரு. ஆனால் சட்டமன்றம் சார்ந்த விஷயங்கள் வந்து இவரோட கைமீறி போகுது. ஆமாம், இப்போ சட்டமன்றத்தில் உங்களுக்கான பிரதிநிதி உள்ளே இல்லாதப்ப, இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் வெளியில் வந்து திமுக சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க, சட்டமன்றத்துலேயும் சட்டமன்ற கேன்டீன் உள்ள நடக்கும் திருமாவளவனுக்கு எப்படி தெரியும்? முதல்ல அவர் சென்னையில இல்லை டெல்லி தானே 14 இருப்பார். இல்லாமல் அவர் இப்போ சமீபத்தில் பேசின வழியில் ஆலூர் ஷானவாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகை தொகுதியில் போட்டியிட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து அது அவமானமாக அவர் கருதுறாரு. எப்படி கருதுறாருன்னா, திருமாவளவன் வந்து தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார், டிஆர் பாலு தலைமையில் இருக்க குழுக்கிட்ட கேட்குறாரு, 5 பேர் இருக்காங்க, டிஆர் பாலு தலைமை தாங்குறாரு. அப்போ வந்து ஷானவாஸ் வந்து ஆளுநர் ஷானவாஸ் வந்து நாகப்பட்டினத்தில் நீங்கள் கொடுத்துருங்க சீட்டுன்னு திருமாவளவன் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
ஷானவாஸ் வேணான்னு சொல்லிட்டாரு எங்கள்கிட்ட ஏற்கனவே, அவருக்கு அங்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் தானே மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் கொடுக்க சொன்னாருன்னா இவருக்கு ஜர்க் ஆயிடுச்சு. என்கிட்ட சொல்லி அவர்கிட்ட தானங்க சொல்லணும். மாநில தலைவர் கட்சியோட தலைவர்கிட்ட சொல்லாமல் அங்கே நின்று இவருக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க. இல்லை சரி ராயபுரம் கொடுங்க, ராயபுரம் நாங்கள் ஒரு வாட்டி கேட்டோம், வேணான்னு சொல்லிட்டார் ஆளு ஷானவாஸ்ன்றப்ப. அப்போ எந்த அளவு அவங்க பெட்டாக இருக்காங்க. இன்னொரு ரகசியம் சொல்கிறேங்க, இது நிறைய நல்ல செய்தி என்னென்னா, திமுகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தான் திருமாவளவன் தன் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறாரு. என்ன காரணம் தெரியுமா? சப்போஸ் இவங்க வந்து வேட்பாளர் பட்டி திருமாவளவன் இதை வெளியிட்டு இருந்தாருன்னா, இப்போ இந்த 3 டிக்கெட் வெளியே போனாங்க பாருங்க, பனையூர் பாபு, ஷானவாஸ், பாலாஜி, இவங்க எல்லாம் திமுக சீட்டு கொடுத்துரும். தன்னை தன்வசமாக்கிட்டு சீட்டு கொடுத்து அவங்கள தன்னுடைய கட்சியில் கொண்டு போயிருக்கான பிளானை திமுக தெளிவாக எடுத்தனால தான் அவர் வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணி தன்னுடைய ரத்த சொந்தமான மாலதி உள்ள கொண்டு வராரு. கரோலின் இப்போ தான் ஃபர்ஸ்ட் சீட் கொடுக்குறான். திருமாவுக்கு வந்து உண்மையாக இருப்பான்னு நினைப்பாங்க. வன்னியரசு அவரோட இன்னொரு கை. இன்னொன்று சொல்ல போனால் அவருக்கு கரோலின் தாங்க பண்ணுறாங்க, தலித் எளிமையுடைய பொண்ணுங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரவிக்குமார் அவர்களும் திருமாவளவனும் பேச்சுவார்த்தை இல்லைன்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ திருமாவளவனுக்கு வந்து கட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் ஆளாயிட்டார். அதிகாரம் வேணும்னு அவர் வந்து சென்னையை தமிழ்நாடை மறந்து டெல்லிக்குடைய இதுக்கு அவர் சென்றதுனால அவர் நியமிக்கப்பட்ட ஆட்கள் எல்லாம் திமுகவுடைய அறுவடியாக மாறிட்டாங்கன்ற பயம் அவருக்கு வந்து விட்டது. நம்ம நல்லதோ கெட்டதோ எப்போ வேணால் எம்எல்ஏ ஆகிக்கலாம், எப்போ வேணால் எம்பி ஆகிருக்கலாம். அப்போ நாளைக்கு வந்து தொங்கு சட்டசபை வந்து துணை முதலமைச்சராக ஒரு பட்டியலின சகோதரருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் அந்த துணை முதலமைச்சர் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். இன்கேஸ் பெண்களுக்கு தான் கொடுக்கப்படணும் ஒரு முடிவு பண்ணால் தன்னுடைய அக்கா மகளாக இருக்கக்கூடிய மாலதி அவர்களே கள்ளக்குறிச்சி மூலம் கொண்டு போகலாம். அப்படின்றதுனால தான் இன்றைக்கி தன்னுடைய வேட்பாளருடைய தேர்தலே பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிட்டு அவரே ஒத்துக்கிட்டு சொல்கிறார், நான் தான் நேரடியாக தேர்ந்தெடுத்தேன், அடுத்த முறை இந்த மாதிரி கஷ்டம் எனக்கு வரக்கூடாது, மாவட்டம் ரீதியாக மாவட்ட செயலாளர்லாம் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு அனுப்பணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்த முறை தனித்து நிறைய இடத்துல நிற்க போகிறாங்கன்றத இன்டைரக்டாக அவர் சொல்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் சீட்டு, அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு மாவட்ட செயலாளர் அவங்க பண்ண சாதனைகள் காமிச்சிங்கன்னா அந்த டேட்டா வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் இறங்கி வேலை பாருங்கடா, எல்லா இடத்துல நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்றதே மறைமுகமாக சொல்கிற மாதிரி. அப்போ இப்போ வந்து திருமாவளவன் நினைக்கிற ஒரே விஷயம், நாளைக்கு தொங்கு சட்டசபை வந்து துணை முதலமைச்சர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்தால் அந்த துணை முதலமைச்சராக திருமாவளவன் போகணும் அப்படின்றது ஒரு விஷயம். இன்கேஸ் பெண்களுக்கு அந்த துணை முதலமைச்சர் கொடுக்கப்படுன்ற ஒரு செய்கை வந்தால் தன் ரத்த சொந்தமான மாலதி அனுப்புன்றதுக்காக தான் மாலதி அவர்களை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப தெளிவாக அவர் பிளான் பண்ணி செய்கிறாரு. ஆனால் இந்த கட்சி ஜெயிக்குமா அப்படின்றத இது மேலேருந்து பார்க்கணும். ஒன்று இல்லை, இவங்க ஜெயிக்க வைப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே 2016 தேர்தலில் திரும்ப அவர்கள் வந்து மக்கள் நல கூட்டணியில் போட்டி போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரத்தையே ஏற்படுத்திருந்துச்சு. எம்எல்ஏ தொகுதி இதே காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸில் தோற்று போயிருந்தேன். இப்பயும் சொல்கிறேன், இந்த 8 தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுகவை சேர்ந்தவர்கள் வேலை செய்து ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. போன எலெக்ஷன்லையுமே 2021 சட்டமன்ற தேர்தலையுமே வானூர் தொகுதியிலுமே திமுக இறங்கி ஒழுங்காக வேலை பார்க்கல. இல்லை அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற தொகுதியில் கௌதம சண்டைக்கு எதிராக வேலை பார்த்து அது பன்னீர்செல்வம் வெளியில் சொன்னார். நான் எப்படி இப்போ சொல்கிறேன்னா பர்சனலாக இந்த முறை தொங்கு சட்டசபை வந்து அதிகமான சீட்டை தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும். யார்? நம்ம விஜயகாந்தினுடைய கேபிட்டல் சிட்டி. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு லாபியில் இன்றைக்கி ஒரு மியூச்சுவல் ஆயிடுறாங்க. தெலுங்கு லாபி ஒரு மியூச்சுவல் ஆகுது. இன்றைக்கி ஏவா வேலுடைய பேரனும் விஜயபிரபாரனுக்கும் கல்யாணம் பண்ண போகிறதா ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. பேத்திக்கும் ஏற்கனவே தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் தான் ஆண்டாள் காலேஜ் வந்து இந்த டீலிங்கை ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த கேஎன்ஏர் தான் பண்ணி கொடுத்தாருன்ற ஒரு கட்டமைப்பு போயிட்டுருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போதுமே திமுகவை சேர்ந்தவர்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. என்னென்னா தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரையும் கட்சி ரீதியாக மட்டும் உள்ளே கொண்டு வராமல் தொழில் ரீதியாக பார்ட்னர் ஆக்கிடுவாங்க. அதுதான் திமுகவோட பெரிய ப்ளஸ். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஜெகத் ரட்சன் இவ்வளோ சொத்து இருக்கணும். ஜெகத் ரட்சன் அவ்வளோ சொத்தில் பாதி சொத்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கும். ஏவாவேலுடைய பாதி சொத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கு இருக்கும். நம்ம கேஎன்ஏருக்கோட சொத்து. ஏன்னா தொழில் ரீதியாக பார்ட்னர் ஆகிட்டாங்கன்னா அவங்க வேறு கட்சி கேட்க மாட்டாங்க, கம்பல்சரி இது உள்ளே தான் இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸு. நீ கேஎன்ஏரு சொன்ன 4 பேருமே தூக்கிட்டு 4 புது கேண்டிடேட் மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் போடணும் சொல்லுங்கள்? பழனியாண்டி மட்டும்தான் அதில் விமர்சனத்துக்கு ஆளானார். ஏன்னா அவர் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ கல்குவாரி பிரச்சனையில் செய்தியாளர் அடித்தான்னு ஒரு விமர்சனம். மிச்சம் 4 பேர் துரையூர் ஆகட்டும், முஸ்ரி ஆகட்டும், இன்னொரு 4 சட்டசபையில் இருக்கக்கூடிய 4 பேரையும் தூக்கிட்டு ஏன் போடுறாங்கன்னா, சக்கரபாணி வந்து கிருஷ்ணகிரி இருக்கவங்க எல்லாரையும் தூக்கிட்டு சக்கரபாணி சொல்கிறவங்க ஏன் போடுறாங்க, ஆலந்தூர் தாமு அரசுன்னு சொல்கிறவங்க எல்லாரையும் தூக்கிட்டு தாம்பரத்தில் ராஜாவை தூக்கிட்டு ஒரு டாக்டரை போட்டு எல்லாருமே தாமு அரசுன்னு சொல்கிறது ஏன் போடுறாங்க? இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இவங்க தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஈக்குவலி ஷேரில் இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க. இது ஒரு கம்பெனியாக நடக்கும். டிஎம்கேன்றது ஒரு கழகம் கிடையாது, ஒரு கம்பெனி.
அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தெலுங்கு லாபியில் திருமாவளவன் நாளைக்கு என்ன வேணால் ட்விஸ்ட் அடிக்கலாம். அப்போ நம்ம தெலுங்கு லாபி தெலுங்கு உணர்வுள்ள அதே ஆளை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொல்லுகிற திரு கேப்டன் கட்சி தேமுதிகவை கொண்டு வராங்க. அவங்களும் பாருங்கள் 10 சீட்டு கொடுத்தாங்களா, 6லேருந்து 7 சீட்டு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. 6 சீட்டு கட்சிக்காக பாராட்டினவன் கட்சிக்காக வெளியே போனவங்களாம் விட்டாங்க, ஜாதியின் பேரில் அவங்க சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ நாளைக்கு வந்து திருமாவளவனுடைய 8 வேட்பாளர்கள் தோக்கணும். கேப்டன் கட்சி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிற அந்த கட்சியில் அட்லீஸ்ட் ஒரு 6-7 பேர் ஜெயிக்கணும். இன்கேஸ் துணை முதலமைச்சர்ன்ற கான்செப்ட் வந்தால் தெலுங்கு லாபி இருக்கவங்களே இந்த செச்சில் சேர்ந்தவங்கள உள்ளே கொண்டு வரணும் தான் அவங்க பிளான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க திருமாவளவன் எவ்வளோ நாள் பாடுபட்டார், அவர் வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சி பானை சின்னம் வச்சுருக்காரு, அவருக்கு 8 சீட் தான் கொடுக்குறீங்க. தேசிய கட்சி கம்யூனிஸ்ட்டுக்கு 5 சீட்டு தான் கொடுக்குறீங்க. மனிதநேய மக்கள் கட்சி இருக்கக்கூடியவர்களுக்கு 2 சீட் தான் கொடுக்குறீங்க. முஸ்லீமுக்கு 3 சீட்டு கொடுத்து 1 சீட்டை கம்மி பண்ணிட்டீங்க. கொங்கு ஈஸ்வரனுக்கு 2 சீட்டு தான் கொடுக்குறீங்க. இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு. ஆனால் குட் புக்கில் அவங்க கிடையாது. இன்றைக்கி துர்கா ஸ்டாலின் மூலமும் தேவாவேலுவும் நம்ம சேகர் பாபுன்ற தெலுங்கு லாபி மூலம் திமுகவில் குட் புக்கில் போயிடுச்சு. திமுக யார் மாண்புகு முதலமைச்சரில் கேப்டன் கட்சி தேமுதிக குட் புக்கில் போயிடுச்சு. நம்பிக்கைக்குரியவர் ஆயிடுச்சு, தொழில்முறை பார்ட்னர் ஆயிடுச்சு, சம்பந்தி ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு எதுக்கு அவசரமாக நம்ம மாணிக் தாக்கூர் ரிசைன் பண்ணுறாரு? தேர்தல் மேலாண்மையான அந்த பதவியை ரிசைன் பண்ணாரா இல்லையா? மாணிக் தாக்கூர் ஏன் ரிசைன் பண்ணார்? இவருக்கு போட்டியாக அங்கே யாரை கொண்டு வந்திருக்காங்க? இவர் எங்கே யாரை ஜெயிச்சாரோ விஜயபிரபாகரனை விருதுநகரில் கொண்டு வராங்களா? நாளைக்கு எப்படி இருந்தாலும் அவர் எம்எல்ஏ ஆகிறப்ப பெரிய கான்ட்ரவர்சி வரும். எதுக்கு இந்த தலைவலி நம்ம விலகிட்ட போட்டி விட்டு விலகி போகிறார். அப்போ மாண்புகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மொழியின் பற்றால் அவர் வந்து தமிழ் மொழியை சேர்ந்தவரா தெலுங்கு தாய்மொழி தொண்டவரா எனக்கு தெரியாது. ஆனால் அவளை சுற்றி இருக்கக்கூடிய தெலுங்கு லாபி தமிழ் லாபியை வெளியே தள்ளி தெலுங்கு லாபியை உள்ளே கொண்டு வந்து அவர்கள் தொழில் ரீதியாகவும் அவர்களை பார்ட்னராக்கி, ஏன்னா இப்போ காலேஜை வாங்கிட்டாங்கன்னா தொழில் ரீதியான பார்ட்னர்ஸ் தானே, ப்ளஸ் குடும்ப உறவு ரீதியாகவும் சம்மந்தி ஆகிட்டாங்கன்னா குடும்ப உறவு பார்ட்னர் தானே, அப்போ வெளியே போக முடியாதுல்ல. அப்போ இந்த லாக் ஆனோன்னா இது கம்ஃபர்ட் ஜோனாக வந்து மாண்புகு முதலமைச்சருக்கு தெரியுது. இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே 13 எம்எல்ஏ 13 அமைச்சர் இருக்காங்களே, அவங்க யார்? தெலுங்கு லாபியை சேர்ந்தவங்க தான். ப்ளஸ் தெலுங்கை பேசுகிற நாயுடு சமுதாயத்தை சேர்ந்துற இத்தனை பேரை தேமுதிக நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு உள்ளே கொண்டு போய் நாளைக்கு துணை முதலமைச்சர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்தால் அதிகமான எம்எல்ஏக்கள் யார்கிட்ட இருக்கிறாங்க? தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ்க்கு அடுத்த மாதிரி அவங்க தான் இருப்பாங்க. 2 துணை முதலமைச்சர் வச்சுக்கோங்க. காங்கிரஸுக்கு 28 சீட்டு. 28 சீட்டுக்கு அப்புறம் அதிகமான சீட்டு யார் கொடுத்துருக்காங்க? 10 சீட்டு தேமுதிக தானே கொடுத்துருக்காங்க. இப்போ தேமுதிகவில் திமுக இருக்கும் உள்ளே இறங்கி காட்டு வேலை செஞ்சு பணத்தை கொடுத்து வைக்க வச்சு ஒரு 8 பேரை ஜெயிக்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ 8 பேரை வைக்கிற திருமாவளவனுடைய ஜெயிக்க எத்தனை ஒரு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 பெருசா 4 பெருசா? 8 தான் பெருசா. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க? சார் நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம், நீங்கள் 4 தான் ஜெயிச்சிங்க, இவங்க 8 செய்திருக்காங்க, இவங்களுக்கு தான் துணை முதலமைச்சர் கொடுக்க முடியும். அப்போ அந்த துணை முதலமைச்சர் லாபியில் காங்கிரஸுக்கும் தேமுதிகவையும் ஒரு சேஃப் ஜோனாக வச்சுக்கணும்னு மாண்புங்க முதலமைச்சர் தன்னுடைய மொழி பற்றால் இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் எதுவுமே கிடையாது. இது பெரிய அரசியல் சூட்சம். அது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. நம்ம சமூகத்தை சேர்ந்தவன், நம்ம மொழி பேசுகிறவன், நம்ம ஜாதியை சேர்ந்தவன், நம்ம சம்பந்தி, நம்ம தொழில்முறை பார்ட்னர் துணை முதலமைச்சராக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து அவர் அப்படி பிளான் பண்ணி வந்தார்னா கொடைகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் கொடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே. அந்த கோப்பு சைன் பண்ண முடியாது பதில் சொல்லுவாங்களே. இந்த விஷயத்துக்குனால தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 10 சீட்டு கொடுக்கப்பட்டது. மிகப்பெரிய பணம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி திமுகவுடைய அறுவடையாகவே பிரேமலதா மாதிரி ஒவ்வொரு மேடைகளும் ஏன் கத்துறாங்க? திமுக ஜெயிக்கணும்னு ஏன் கத்துறாங்க? இதுதான் காரணம். கண்டிப்பாக காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிக பேர் ஜெயிப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்கிறேன். அதற்கப்புறம் அப்படி ஜெயிக்கல, அவங்க 4 சீட்டு தான் ஜெயிக்கிறான்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் திருமானா 2 சீட்டு தான் ஜெயிப்பார். கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இவங்க வேண்டுமென்றே ஒரு சீட்டை கொடுத்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கூட்டணி வைத்திருக்காங்க தவிர இவர்கள் வெற்றிக்காக இவர் திமுக சேர்ந்தவர்கள் யாரும் பாடுபட மாட்டார்கள். ஏன்னா எப்போ பொது வழியில் வந்து நம்ம முத்தரசன் சொன்னாரோ நாங்கள் மட்டும் தான் 15 கோடி வாங்கணுமா, வைகோ வாங்கலையா, திருமாவளவன் வாங்கலையா, எல்லாம் காசு வாங்கி தானே பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாரோ, இந்த வாட்டி கம்யூனிஸ்ட் வந்து நேரடியாகவே சொல்லிட்டாங்க. சண்முகம் சொன்னார் 2021 நாங்கள் வாங்கினது உண்மைங்க, 2024 21 தேர்தலில் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கலை, இந்த வாட்டியும் வாங்க மாட்டோம், நாங்கள் பார்த்து வருவோம் எங்கள் செலவினுங்களா அப்படின்னு சொன்ன பிறகு பணம் இல்லாமல் இங்கே ஜெயிக்க முடியாது, சப்போர்ட் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அப்போ கம்யூனிஸ்டை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த கொங்கு ஈஸ்வரனை சேர்ந்த சிறுபான்மையர்லாம் ஜெயிக்க வச்சுருவாங்க. கம்பல்சரி சொல்கிறேன், எஸ்டிபிஐ ஜெயிக்க வைப்பாங்க, மனிதநேய மக்கள் கட்சி ஜெயிக்க வைப்பாங்க, ஜவஹர்லால் ஜெயிக்க வைப்பாங்க, முஸ்லீம் லீக் ஜெயிக்க வைப்பாங்க. ஏன்னா அவங்களாம் திமுகவுடைய நேரடி அடிமைகள், மாற்றே கிடையாது.
அவங்களாம் எங்கேயுமே போக மாட்டாங்க. சாரி, பாபு அன்சார்லேருந்து எல்லாருமே ஜெயிக்க வைப்பாங்க, எஸ்ஜிபி முராபர்லேருந்து எல்லாம் முபாரக்லேருந்து எல்லாருமே ஜெயிக்க வைப்பாங்க. அப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய கட்சி ரீதியாக இன்றைக்கி பாருங்கள் சீர்காழியில் தூக்கிட்டாங்க பாருங்கள். சீர்காழி வரையும் நான் வந்து தனி சின்னத்தில் நிற்கிறேன், எங்கள் ஓன் சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா? தீப்பெட்டி சின்னத்தில் நிற்கிறேன்னு சொன்னார் வைகோ. துர்கா ஸ்டாலின் சொல்கிறாங்க அவங்க சொந்த தொகுதி, என் சொந்த தொகுதியில் தோத்தா எனக்கு அசிங்கம், நீங்கள் நின்னா தோற்றுருவீங்க, ரொம்ப பெரிய லெவலில் ஏடிஎம்கே ஜெயிக்கிற மாரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு, தயவுசெய்து நீங்கள் பெரிய பணத்தை கொடுங்க. உதயசூரியன் சின்னத்தில்னா செலவு திமுகவை தான் பண்ணோம். சரி, எதுக்கு இந்த தீப்பெட்டிக்கு போய் நம்ம இவ்வளோ செலவு பண்ணோம், நீங்களே நினைக்கிட்டு நாளும் காலையே விழுந்து விட்டானையா, சிரித்து கொண்டே அழுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க அவனுக்கு. மக்கள் நீதி மையமும் அதே கதை தான். மக்கள் நீதி மையம் கையை உங்களுக்கே தெரியும், நான் பிரச்சாரத்துக்கு போகிறனோ போலையோ வேறு எது கதை. அப்போ இப்போ இஷ்யூஸ் என்னென்னா, இன்றைக்கு திமுக வந்து 2 பேர் வெற்றிக்காக தான் பாடுபடும். இன்னும் திமுக உறுப்பினர்களுக்காக வெற்றி, இன்னும் தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு சொல்கிற கேப்டன் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றிக்கு தான் பாடுபடும். ஏன்னா அந்த வெற்றியின் மூலம் ஒரு சேஃப் ஜோனில் தன் மொழி பேசுகிற தன் இனத்தானை தன் கூடையை வைத்து வளர்த்து தெலுங்கு லாபியாக திமுகவை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களை பண்ணான்னு தேங்க்யூ. நன்றி.